விஜய் எப்படி ஆச்சு? வரேன்னு சொல்லிட்டு போனாரு சார். ஆக்சிடென்ட் சொல்லிட்டு எனக்கு போன் வருது. அவரு உடம்பெல்லாம் பயங்கர ரத்தமா இருந்துச்சு. தலையில பெரிய அடின்னு சொல்றாங்க. டாக்டர்ஸ்லாம் மாத்தி மாத்தி வந்து பார்த்துட்டு போயிட்டு என்னென்னமோ சொல்றாங்க சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். அழாதம்மா, விவேக்கு ஒன்னும் ஆகாது. டாக்டர் வந்ததும் நான் பேசுறேன். நீ கவலைப்படாத சார். டாக்டர், என்னாச்சு டாக்டர்? விவேக் இப்ப எப்படி இருக்கான்? சார், ப்ளீடிங் ரொம்ப ஆயிருக்கு. ஏகப்பட்ட பிளட் லாஸ் ஆயிருக்கு. இவரோட பிளட் குரூப் பாம்பே பிளட் குரூப். ரொம்ப ரேரான பிளட் குரூப். பிளட் பேங்க்லயே இல்ல. டோனர்ஸும் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. நாங்களும் ட்ரை பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். சார், எப்படியாச்சும் அவரை கொஞ்சம் காப்பாத்தி கொடுத்துருங்க சார், ப்ளீஸ். நாங்க எல்லா இடத்துலயும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். பிளட் கிடைச்சிட்டா ரிஸ்கி ஜோன்ல இருந்து ஈஸியா வெளியில வந்துடலாம். டாக்டர், செங்கல்பட்டு திருவள்ளூர் வரைக்கும் கேட்டு பார்த்துட்டேன். 1 ஹவர்ல ரீச் ஆகுற மாதிரி எங்கேயுமே இல்லைன்றாங்க. சரி வாங்க. அக்கா அழாதீங்க அக்கா. என்ன சொல்றாங்க சார்? சார் கேட்டீங்கல்ல, அவருக்கு ரத்தம் கட்டு தான் எல்லா பக்கமும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். பட் வர ஆன்சர் எல்லாமே இப்படிதான் இருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா, இன்னும் 1 மணி நேரத்துல தேவையான பிளட் கிடைச்சே ஆகணும். அப்பதான் நம்ம ஆபரேஷன் பண்ண முடியும். இல்லைன்னா காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமாயிடும். டாக்டர், சொல்லுங்க சார். என் பையனு கூட இதே பிளட் குரூப் தான். அவன் வந்தானா கூட ரத்தம் கொடுக்கலாம் இல்லையா? சார், அப்போ உடனே வர சொல்லுங்க சார். எவ்வளவு வேகமா வர சொல்ல முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வர சொல்லுங்க. சிச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு சார். அப்போ சூரியனை உடனே வந்துட்டாருன்னா அவரு புரிஞ்சு பாருல சார். அண்ணன் எப்படியாச்சும் கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார். கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க. ஐயா, சூர்யா சார் தான் வீட்லயே இல்லையேக்கா. நான் தான் உங்ககிட்ட போன்லயே சொன்னேனே. ஐயா, அவரு ரூம்ல தான் இருந்தாரு. திடீர்னு எங்க போனாருன்னே தெரியல. இங்க பாருங்க, சூர்யா சாரோட போன் கூட என் கையில தான் இருக்கு. இந்த நேரத்துல எங்கம்மா போயிருப்பான்? ஒருவேளை தண்ணி அடிக்கிற நினைப்பு வந்திருக்கும், கிளம்பி போயிருப்பான். குடிக்கிறதுக்கா? ஐயோ, அண்ணன் மட்டும் ஒரு சொட்டு குடிச்சா கூட ரத்தம் கொடுக்க முடியாம போயிரும்ல சார். அதுக்கப்புறம் அண்ணன் வந்து எந்த பிரயோஜனமும் இல்லைல்ல சார். இப்ப என்ன பண்றது? அவனை எங்கன்னு போய் தேடுறதுமா? அவன் எங்க போவான்னு தெரிஞ்சவன் விவேக் மட்டும்தான். அவனை இப்ப அடிபட்டு படுத்து கிடக்கான். நம்ம கிட்ட இருக்கிறது 1 மணி நேரம் தான். அதுக்குள்ள அவனை தேடி கண்டுபிடிச்சாகணும். அது வரைக்கும் அவன் குடிக்காம இருக்கணும். என்ன பண்றதுன்னு புரியலையே. ஷோ கடவுளே. டேய் மச்சான், நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அருளே, ஏய் அருளே, உள்ளதான் இருக்கியா? டேய் அருளே, வாடா வாடா வா. என்னப்பா அருளு, உன்கிட்ட எத்தனை பாட்டில் மிச்சம் இருக்கு? ஒண்ணுமே இல்ல, எல்லாம் கொடுத்தாச்சே. வந்து கேக்குறா? டேய், நீ என்னடா இப்படி சொல்ற? ஒரு பாட்டிலுக்கு 5000, 2 பாட்டிலுக்கு 10,000 ரூபாய் தரேன்னு சொல்றான்டா. 10,000? அங்க பாரு, அந்த துட்டு பார்ட்டி அங்கதான் நிக்கிறான். 2 பாட்டில் கொடுத்தா 10,000? ஆமாடா. எதுவுமே இல்லையே. இன்னைக்குன்னு பார்த்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி விடு, நான் பாத்துக்கிறேன். சே, வர வேண்டிய லாபம் போச்சே. அரவிந்தன், பையனோட போட்டோ உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், கொஞ்சம் பாருங்க. நம்ம வீட்டில இருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய பாரு, ஒயின் ஷாப்பு, கிளப்பு, இது இங்கெல்லாம் கொஞ்சம் ஆளுங்களை அனுப்பி செக் பண்ண சொல்றீங்க. அவன் முக்கியமான விஷயம், அவன் குடிச்சிடக்கூடாது. அதுக்கு முன்னாடியே அவனை பிடிக்கணும். பாருங்க. அக்கா அழாதீங்க அக்கா. சூர்யா சார் ஐயா எப்படியும் கண்டுபிடிச்சிருவாரு. நீங்க தைரியமா இருங்கக்கா.
உங்களால முடிஞ்ச வரைக்கும் தேடுங்க பாலா. ஏதாவது பண்ணுங்க, ஒரு உயிர் சம்பந்தப்பட்டது. இன்னும் 45 நிமிஷத்துக்குள்ள அவன் இங்க இருந்தாகணும். பாருங்க. சரிங்க சார். ஊத்து ஊத்து புல்லா ஊத்து புல்லா ஊத்து. மச்சான் போதுண்டா ஏய், குர்ரா. சார் நல்ல சரக்கு சார்.